முக்கிய செய்தி. மின்சார தட்டுப்பாட்டால் வங்கதேசம் இருளில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் மின்சாரத்தை சேமிக்க இரவு 8 மணியுடன் வணிக வளாகங்கள், கடைகளை மூட அந்த அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை மட்டுமே வணிக வளாகங்கள், கடைகள், சந்தைகள் இயங்க வங்கதேச அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மின் தட்டுப்பாடு காரணமாக ஒளிரும் விளம்பர பலகைகள், அலங்கார விளக்குகளை இரவு 7 மணிக்கே அணைக்கவும் ஆணை பிறப்பித்துள்ளது. இது குறித்த முழு விவரங்களை சிறப்பு செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பிப்ரவரி கடைசியில ஈரானை இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் பல நாடுகள் பல்வேறு சிக்கல்களை சந்திச்சுட்டு வர்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஹார்மூஸ் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய எரிசக்தி ஏற்றுமதி முக்கியமாக நடைபெறக்கூடிய அந்த பகுதியை ஈரான் மூடி வச்சாங்க, அப்புறம் திறந்தாங்க, திரும்ப மூடினாங்க. பல கட்டுப்பாடுகள் இப்படி பிப்ரவரி 28 ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அங்க ஒரு பதற்றமான சூழல் தான் நிலவுது. அதன் காரணமாக உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் இந்த எரிசக்தி பற்றாக்குறையை சந்திச்சுட்டு வர்றாங்க. எரிசக்தி அப்படின்னா கேஸ் ஆகட்டும், பெட்ரோல், டீசல் ஆகட்டும், அதே போல பவர் கட்டு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா சில நாடுகள் மின்சாரத்துக்காக டீசலை தான் நம்பி இருக்கிறாங்க. பெரிய நாடுகளை போல கட்டமைப்புலாம் அவங்களுக்கு கிடையாது. அதே போல மாற்று மின் உற்பத்தி எல்லாம் கிடையாது. அதனால டீசல் வந்தாதான் கரண்ட் கிடைக்கும் தடை இல்லாம அப்படிங்கிற ஒரு சூழல் பல நாடுகள்ல நிலவுது. அதுல முக்கியமான ஒரு நாடாக வங்கதேசமும் இருக்கிறது. வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் 2024 அங்க மாணவர் போராட்டம் பெரிய லெவல்ல நடக்குது. அப்போதைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அங்கிருந்து தப்பி இந்தியாவுக்கு அடைக்கலம் பெற்று இங்க இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் முன்னாடி நடந்தது. இப்ப கரெக்டா இந்த பிரச்சனையை நம்ம பார்க்கும்போது அப்படின்னா, இப்ப நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி எரிபொருள் தட்டுப்பாடு, அதனால கரண்ட் கிடைக்கல. எனவே வங்கதேசமே இருட்டுக்குள்ள மூழ்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்குது. அதுல இருந்து கொஞ்சமாவது நம்ம தப்பிக்கணும், நம்ம மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா கிட்ட அதிகமாக நீங்க டீசல் எங்களுக்கு கொடுத்து உதவுங்க அப்படின்னு வங்கதேச அரசு தரப்புல கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சில நாட்களுக்கு முன்பாக தான் வங்கதேசத்தினுடைய அமைச்சர் எரிசக்தித்துறை அமைச்சர் ஹாசன் முகமது இந்திய பிரதிநிதிகளை சந்திச்சு எனக்கு இந்த மாதிரி எங்க நாட்டுக்கு நீங்க அதிக டீசல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வங்கதேசத்துக்கு டீசல் கொடுக்கக்கூடிய நாடுகள்ல மிகவும் முக்கியமான நாடாக இருக்கிறது. இப்ப இந்தியா டீசல் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்ப இருக்கக்கூடிய பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருக்கிறாங்க வங்கதேச அரசாங்கம். மார்க்கெட்டு, அதாவது அந்த வணிக வளாகங்கள், சந்தைகள், கடைகள், இவங்க எல்லாரும் காலையில 11 மணிக்கு தொடங்கி 8 மணிக்கு மூடிடணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சாயந்தரம் 7 மணிக்கு மேல நீங்க இந்த லைட்டு எரியக்கூடிய போர்டுகளை பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சீரியல் லைட் மாதிரி நீங்க அலங்காரத்துக்கு பயன்படுத்துற விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க மின்சாரத்தை சேமிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்த கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு போர்டை கூட நீங்க அணைச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அங்க நிலவக்கூடிய மின் பற்றாக்குறை எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். வணிக வளாகங்களுக்கு இதுதான் நிலைமைனா, வீடுகளை பொறுத்த வரைக்கும் சில மணி நேரம் அங்க மின்வெட்டு இருக்கிறது. டாக்காவுக்கு மட்டும் இதுல கொஞ்சம் விளக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா மற்ற இடத்துல எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா வீடுகள்ல ஃபியூ ஹவர்ஸ் மின்வெட்டு இருக்கிறது. அதே போல கடைகளுக்கும் வணிக வளாகங்களுக்கும் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த சுற்றறிக்கையை எல்லா மேயருக்கும் அமைச்சிருக்கிறாங்க. அதை நீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப இந்தியா கிட்ட அவங்க அதிகமாக டீசல் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் ஏற்கனவே பைப்லைன் இணைப்பு எங்கள்கிட்ட இருக்கு, அதனால நீங்க கொஞ்சம் கூடுதல் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆனா இந்தியா அதற்கு உடன்படுமா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. வங்கதேசத்தினுடைய கோரிக்கையை நாங்கள் பரிசீலனையில வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் சொல்லியிருக்கிறாரு.
ஸோ இதுல என்ன விஷயம் அப்படின்னா, அங்க ஹசீனாவுக்கு பிறகு அமைந்த அரசாங்கம் வந்து இந்தியாவோட அவ்வளவு இணக்கமாக இல்லை அப்படிங்கிற பார்வை முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக தாரிக் ரகுமான் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர், அவர் என்ன சொல்றாருன்னா, ஷேக் ஹசீனாவை எங்க நாட்டுக்கு நீங்க அனுப்புங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்தியா அதுல வந்து இது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கல. ஏன்னா ஹசீனாவுக்கு அங்க மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி 2 நாடுகளுக்கு இடையில வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை வந்து இல்லை அப்படிங்கிறப்போ, இல்ல சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படிங்கிறப்போ, வங்கதேசத்துக்கு இந்தியா எந்த அளவுக்கு உதவும் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது. அதுக்கான பதிலை வந்து நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும் பவித்ரா. விவரங்களுக்கு நன்றி கவியரசன்.